பார்த்துருக்கீங்களா? சரி, பார்த்து பிரசவம் பண்ணதோட சரி தீ ஓடியாப்பா அடுத்த வாரத்தான பார்ப்பன்னு வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த புஸ்தகத்தில் நாலே அதிகாரம் தான். அது 10 வருஷம் தான் இருக்கும். மிஞ்சி போனாக்கா கூட ஒரு அவ்வளோதான், 10 வருஷம் தான். இது நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டோரியை சொன்னவங்கள்ட்ட, இட்ஸ் நாட் சண்டே ஸ்கூல் ஸ்டோரியா, இது நம்ம ஸ்டோரி தான். இது பார்க்க போனால் என்னோட ஸ்டோரின்னு சொல்கிறேன். அவர் ஸ்டோரி. ஸோ யோனா, இந்த யோனோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த யோனோட கதைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சண்டே ஸ்கூல் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பாடுவீங்க? யோனா கப்பல் ஏறி போனா தசிக்கே தசிக்கே, அப்புறம் அன்றோ பண்ணிதாவும் அவ்வளோதானா? மாட்டிக்கிட்டா ஏறி போனா தசிக்கே. நான் ஒரு சின்ன அதோட என்ன நம்ம அந்த சண்டே ஸ்கூலில் மூடிட்டோம், அவ்வளோதான். நம்ம நினைச்ச சண்டே ஸ்கூல் பாடுறேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது யோனா ஒன்று தீர்க்கதரிசியா ஆண்டவர் டைரக்டாக பேசுகிறார். அவங்கள யோனா கூட டைரக்டாக பேசுகிறார் யோனா கிட்ட. ஓகே, நம்ம யோனா முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். நான் கண்ணாடி கொண்டு வரல பாருங்க. நான் ஆண்டவர் கரைக்கல் கொடுக்குறாரு. 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. யாருக்கு வார்த்தை உண்டானது? யோனா. யாருக்கு கொடுக்குறா? கர்த்தர் டைரக்டா பேசுறாரு. ஓகே, தேங்க்ஸ். ஏன் நான் மணி வருஷத்துக்கு யாரோ பேசுறேன்னு சொல்லிட்டு உங்க கூடயும் என் கூடயும் ஆண்டவர் டைரக்டா பேசியிருக்கிறாரு. பேசணும் அப்படின்னா ஆண்டவர்ல வந்திருக்கிறோம், எல்லாம் வந்திருக்க மாட்டோம். டைரக்டாக பேசுகிறாரு. யோனா, நீ நினைவைக்கு போயிட்டு அவங்ககிட்ட உங்களுக்கு பேசி ஒரு வேலை ஒரு ஊழியம் கொடுத்துருக்கேன் உனக்கு, அப்படிதானே? உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கேன் யோனா. நீ நினைவைக்கு போயிட்டு அந்த நினைவேல மகாபிரிய என்ன பட்டணம் போட்டிருக்கு? மகாபிரிய பட்டணம், இந்த கிரேட் சிட்டி. அதுக்கு விரோதமாக நீ போய் பிரசங்கம் பண்ணணும். He got permission. Mission. ஓகே, ஒரு ஊழியத்துக்காக போட்டிருக்காரு உங்களை. இன்னையும் ஆண்டவர் ஏதோ ரத்தத்தை கொடுத்து வெடினாலும் பொன்னினாலும் உன்னை மீட்கவில்லை. மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தினாலே உன்னை மீட்டெடுத்து சும்மா வாங்க மாட்டாருங்க. அவரு சும்மா யாரையும் வாங்கினதில்லை. ஒரு விஷயத்தோடு தான் அவர் நம்மளை வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னார், யோனா நீ போகிற இதை வேலை செய்கிற. உனக்கு ஒரு அதே போல் இன்றைக்கி சேர்ச்சிலையும் நம்மளுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியத்தை ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம தான் ஓடி போகிறோம். அந்த ஓடி போகும்போது என்ன நினச்சி எங்கே போகிற 2 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மீனவாய்க்கு போய் மாட்டிக்கிட்டானா? 2ஆவது அதிகாரத்தை படிக்கும்போது மீனவாய்க்கு போய் மாட்டிக்கிட்டானா? சில சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைவுக்கு போடா, 500 மைல் தான். ஆனால் இவர் இந்த பக்கம் போறாரு, குறுக்கமா இருக்க. இவர் சும்மா தாவும் யாருக்கு கேட்க மாட்டேன். போனானா அந்த கப்பலோட பிரச்சனை. அந்த கப்பலோட அத்தனை பேர் சாமி கும்பிட்றான். இவன் வர தூங்குறான். அவன் கூப்பிட்டு ஏசிட்டான். கேட்டுக்க நல்லா கேட்டுக்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு பாவம். நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன், நீ ஆண்டவரால் கூப்பிடப்பட்ட மனுஷன், நீ ஆண்டவர் டைரக்டா உனக்கு பேசுறாரு. அதையும் சொல்றான், உன்னுடைய தேவன் யார், நீ எங்கிருந்து வந்த, உன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஜாதி என்ன கேட்குறான். கேப்டன் கேட்குறான்.
ஏன்னா அந்த பிரச்சனை எங்களுக்கு கேட்டு இவனுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியும்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, தேவனை தெரிந்த மனுஷனே, மனுஷியே, உனக்கு தெரியும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு. அவன் கேட்குறான், ஏன்டா இந்த கப்பலில் வரக்கூடாது, இந்த புயல் வரக்கூடாது, ஏன்டா வருதுன்னு கேட்குறான். என்னடா வந்துச்சு, என்னடா செஞ்சினே, யாரு உன் குலம் என்ன, கோத்திரம் யாரு என்ன, மதம் என்ன, அதை கேட்குறான். என்னுடைய குலம் யூத குலம், நான் வணங்குகின்ற தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் பூமியும் கடலையும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் என்னுடைய தேவன். அப்பா ஏன்னா இப்படிப்பட்ட சாமியை வச்சுக்கிட்டு கும்பிடாம தூங்குற என்ன சொல்ற, என்ன சொல்றான்? கும்பிடாம தூங்குற கிறிஸ்தவனே, உன் தேவனை நீ என்ன செய்யல, தவிக்கிற. ஏன்னா தூங்குற? இவருக்கு வந்து ஆத்திரம் வந்துருச்சான். ஏன் ஆத்திரம் வந்துச்சுனாக்கா, ஆண்டவர் சொல்ற மாதிரி கேட்கணும். ஆனா இவரு கேட்க மாட்டாரு. எவரு? செவரு. இவரு கேட்க மாட்டாரு. எவரு? இவரு. நீங்களே நல்லவர். நீங்க அப்படியே கீழ்படிந்து ஆண்டவர். ஆனா யாரு? தேவ மனுஷன். தேவ மனுஷன் தானே, திருக்கு தெரிச்சு தானே, அவர் கீழ்படிக்கல. ஆண்டவர் சொல்ற மாதிரி கேட்க மாட்டாரு. அவருக்கு நான் போய் கேட்குறேன். நான் சொல்ற மாதிரி கொடுக்கல, நான் சொல்ற மாதிரி ஜபத்திலே வரல, நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? விட்டுட்டாரு. கப்பலையா இருந்தான், கப்பலை பிரச்சனை. அவர் நினைச்சான், டேய் இதை தூக்கி கடலை போட்டுருங்கடா. அவனே சொல்றான். அட்ஜஸ்ட் பேர் சொல்றேன். இந்த கதையை உங்களுக்கு சொல்றது நல்லா புரியும். சாமி இன்னும் போய் கடலை போட்டுருங்கடா, நான் அப்படி சாவறேன். இவன் நினைத்தான். யார் நினைத்தான்? இவன் நினைத்தான். எந்த ஆண்டவரை தெரிஞ்ச மனுஷனோ அந்த மனுஷன் நினைக்கிறான், இதை கடல் தூக்கி போட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு, நான் சத்துட்டேன், ஏதோ மீனை சாப்பிட்டு போட்டோம். அவன் நினைத்தான். அவன் எங்க மீனுக்கு போறேன், நீ வா, உனக்கு ஒரு மீன் வச்சிருக்கேன் வா. கடல் தூக்கி போட்டானுங்களா, சத்தானா, சாவல. எங்க போனா? 3 நாள் நாரி போய் மீன் வைத்தா. அது ஆண்டவர் சொல்றாரு, 3 நாள் யோனாவுக்கு கொடுத்த தரிசனம், அடையாளம், அதிசயம் போதும். ஏனென்றால் ஆண்டவரும் 3 நாள் அடைந்தார். யோனா சத்துட்டான், மீன் வைத்து சத்துட்டான். ஆனால் விடுற மாதிரி இல்லை. ஆண்டவர் விசேஷமாக அவனை கொண்டு வந்தாரு. அன்பானவர்களே, so the distraction makes the transformation. ஸோ 3 நாள் இருந்தானா, வெளியே வந்தானா, நாரும் சரி, இப்போ எது போறியாடா, அடிப்பட்டு வதப்பட்டு மிதிப்பட்டு ஆண்டை கேட்கிறாரு, இப்போ போறியா, நினைவுக்கு போறியா? சரி, இது தேவையா? தேவைதான் நினைக்கிறேன். இல்லாட்டி நம்மளுக்கு இந்த பாடம் கற்றுக்க முடியாது. இந்த மாதிரி பாடம் கற்றுக்க முடியாது. 2 பாடம் கற்றுக்கலாம். ஒன்று, அந்தாள் விட்டுட்டு தேட மாட்டேன். 2 மேல இருக்கிற பரலோகத்தில் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை விட்டுட்டு தேட மாட்டேன். என்ன ஊழியம் செய்ய போறியோ, உன்னை அழைச்சிருக்காரு, உனக்கு தான் தெரியும். செய்கிற வரைக்கும் விட மாட்டேன். என்ன செய்யணும் வாய்க்க நான் போயிடும். ஓகே, ஸோ என்ன செஞ்சாரு? குறையா திருப்பி வந்துச்சு. 2 வந்துச்சுன்னா 2 தரம். ஏன்னா எங்கே இருக்குது? 3 அதிகாரத்தில் இருக்குது. 3 அதிகாரத்தில் 1-2 வசனமா? ப்ளீஸ் தேவியா வைக்கணும். நல்ல ஒரு ஜபம் பண்ணுறாங்கன்னா 2வது அதிகாரத்தில் நல்ல ஒரு ஜபம் பண்ணுறாங்க. ஐ லைக் தட். அந்த ஓகே, 2வது வசனத்தை வச்சுங்க. 2வது வசனத்தை ஒரு வேலை வச்சுங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 2:9, 2வது அதிகாரம் 9வது வசனம். But I did the voice of thanksgiving will sacrifice to you what I have, and vowed I will pay. என்னது? சல்வேஷனா? தமிழ் படிங்க. Salvation belongs to Lord. Salvation இது கண்ணாடி இல்லைப்பா, இங்கே தமிழ் படிக்கமா? 2வது அதிகாரம் 9வது வசனம்.
நானோவினில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவே நான் பண்ணின பொருத்தனைகள் செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடைய. அப்ப ஜெபம் பண்ணாம ஃபேண்டாஸ்டிக் ஜெபம். நம்மள செய்ய வேண்டிய ஜெபம் தான் அது. ஆண்டவரே துதியை செலுத்துறேன், என்னென்ன பொறுத்துனா பண்ணேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ரட்சிப்பு கர்த்தருடைய. நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த இணைய படத்தோ என்ன செஞ்சீங்க? ரட்சிப்பு உங்களுடைய. நான் ரட்சிக்க முடியாது சொல்ல சொன்னீங்க. அதுதான் நான் மீண்டும் சொல்றேன். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடைய. லார்ட் சல்வேஷன் லார்ட். அப்பா இயேசு மரித்தாரு, வீட்டில் இருந்தாரு, 3ஆம் நாள் இப்போ உயிரோடு இருக்கிறாரு. மீண்டும் இயேசு வரான்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவங்க பசாது சொல்ல வேண்டியது நம்ம பசங்க. அதான் சொல்றாங்க. சொன்னேன் சரி ஓகே போய் சொல்றான். இந்த வாட்டி போய் சொல்றேன். சொன்னா என்ன நினைச்சாங்க? என்ன நினைச்சு? It's very interesting again. Distraction turn into transformation. அங்க distraction வரும், அது அப்படியே மறுரூபமாக மாறிவிட்டது. இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நினைச்சா, தேவன் அழிச்சிருவாருன்னு நினைச்சா, ஆனா தேவன் அழிச்சிருவாருன்னு நினைச்சத அவங்க மாட்டிட்டார். நம்ம அப்படியே நினைச்சோம் இது அழைச்சிருவாரு ஆண்டவரு, இவன் கொண்டு போட்டுருவாரு ஆண்டவரு. ஆனா ஆண்டவரு மாத்திட்டாரு. அங்க என்ன செஞ்சாங்க? The king of Nineveh responded with more theology than Jonah and then preached. அப்ப அந்த நாட்டுடைய ராஜா தியோலஜினாக்கா தேவனை பத்தி அவனால பிரச்சாரம் பண்ணியிருக்கான், அவனால சொல்லியிருக்கான். அவனோட தேசத்துக்கிடே எல்லாம் உபவாசத்துக்கு போகணும், அப்படித்தானே? அந்த 6-9 வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு என்ன சிங்காசனத்தை அதிகாரத்தை இறங்குறான். சிங்காசனத்தை விட்டு இறங்கி தான் உடுத்தி இருந்த உடுப்பை தன்னை உடுத்தி என்ன உடுப்பு போட்டிருப்பான்? ராஜ உடுப்பு போட்டிருப்பான், நல்ல வஸ்திரங்களை போட்டிருப்பான். கழட்டிட்டான். இரட்டை உடுத்தி கொண்டு உடுத்து கொண்டு தெரியுங்களா? என்னன்னு தெரியுங்க? உடுப்பு என்ன? சைக்ளோஸ். எப்படி இருக்கும்? ஓகே இட்ஸ் குட். நான் எதிர்பார்க்கிறேன். இது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கா ஒரு கரையா இருக்கா? ஏன்னா ரொம்ப நாள் இது மாட்டி வச்சதுனால ஓகே இதை பார்த்துனாக்க போட்டுக்க மாட்டோம். ஆனால் அதே போல சின்ன ஒரு கரை சட்டையில் இருந்தால் போட மாட்டோம். இந்த சைக்ளோஸ்னாக்கா தமிழ் என்ன போட்டிருக்கும் போது இரட்டை உடுத்தினாக்கா சாக்கு தெரியுங்களா? சாக்கு எத்தனை பேர் சாக்கு பார்த்துருக்கீங்க? இப்போ அந்த சாக்கெல்லாம் இல்லை. எப்படி இருக்கு? சாக்கு முன்ன நாங்களாம் இருக்கும் பொழுது இந்த அரிசி மூட்டை வச்சிருப்பானுங்க. எங்க அம்மாலாம் சாக்கு கட்டிட்டா இருந்தாங்க. எங்க அப்பா காலத்தில் கட்டிக்குவாங்க. இப்பயும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்காவில் அல்லது இந்தியாவில் இந்த மாதிரி வஸ்திரம் இல்லாதவங்கலாம் இந்த மாதிரியான உடுப்புலாம் முடிஞ்சிருப்பாங்க. அது ஒரு ஃபேஷன் உடுப்பு இல்லை. ஆனால் இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஷன்னாக்கா கால் தெரியும் மாதிரி, அந்த கையில் காட்டுற மாதிரி ஃபேஷன் ஆகிட்டான். எதெல்லாம் காமிக்கூடாதோ அதெல்லாம் காமிக்கிற லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் இங்கே அது ரசிகமான உடுப்பு, அது யாருமே போட மாட்டாங்க. அந்த உடுப்பு யாரு? ராஜாவிலிருந்து இரட்டி உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தாங்க. சாம்பல் என்னது?
ஆக்சஸ் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சாப்பிட பார்த்துருக்கீங்க? ஏன்னா இப்போலாம் நீங்கள் வந்து நம்மளாம் வந்து அப்படின்னா பார்க்கிறோம், கேசாப்பிட பார்க்கிறோம், சாப்பிட பார்த்துருக்க மாட்டோம். நீ சாப்பிட பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். அது என்ன செய்வாங்க? விறகடுப்பில். இது என்ன சாப்பிட என்ன பிடிக்குதுனாக்கா, அந்த ஜட்ஜ்மெண்ட் நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் சீக்கிரம் சொல்றாங்க ஆண்டவரே. அப்ப நியாயத்தீர்ப்பு ஆயிடுச்சு. அவன் சொல்றான், நான் இந்த உடுப்ப மாட்டிட்டேன், நியாயத்தீர்ப்பு வந்துருச்சு, சாணம் பிள்ளை உட்கார்ந்துருக்கேன். அவன் சொன்னான், உங்களுக்கு வந்து ஆண்டவர் உங்களுடைய பட்டணத்தை, உங்களை ராஜ்யத்தை ஆண்டவர் தண்டிக்க போறாருன்னு ராஜா அடங்கி சொல்லிட்டான். டே எல்லாரும் கா கொடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் இருக்கு. படிக்குமா? மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் தன் பிரைம் மினிஸ்டர்ஸும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலிருக்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ருசி பார்க்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, நோ ரொட்டி கேனை, நோ தேய்த்தாரே சொல்லிட்டா. அதான் நடைய மூடுறா. இதான் உண்மையான போசா. இதான் உண்மையான போசா. நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி உபவாசம் பண்ணிட்டு வாங்குறான்னாக்கா, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து எப்போ காய் ஓரமா எப்போ நீ தானே உபவாசம் ஆர்கனைஸ் நீங்களாச்சு நீக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே பாருங்க, நம்ம ஏன் நம்ம உபவாசம் பண்ணுறோம்? சும்மா நம்ம தான் ஜபிக்கிறதையே சும்மா மாற்றுக்கு ஒரு அடியாச்சு நம்ம உபவாசம் பண்ணுவோம். சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை, நிஜமா நான் உபவாசம் பண்றேன். என் மேல இருக்கின்ற கோபக்கிரை, என் மேல இருக்க சபை மேல இருக்கின்ற கோபாக்கிரை, தேவன் என்னை தண்டிக்க கூடாது, தேவன் தேசத்தை தண்டிக்க கூடாது. எங்களுடைய கூடாயிலையும் சீனாவிலையும் சுட்டு வட்டாற்று இருக்கின்ற ஒவ்வொரு வட்டாற்று கூடாயில் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் ரசிக்கப்பட வேண்டும். சும்மா இந்த ஒப்புக்கு இதெல்லாம் பாடக்கூடாது. பண்றாம பாருங்க. யாரு? கடவுளை தெரியாதவன், ஆண்டவர் தெரியாதவன். அவன் உபவாசிச்சு சொல்றான், எல்லாம் மாடு கோழி கொக்கு என்ன மிருகம் என்றால் தண்ணி காட்டாத, அதுக்கு தண்ணி காட்டாத. வேற நடக்குது. என்ன நடக்குது? மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு அதுவும் கொட்டான். தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாத படிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று. அப்ப அவன் சொல்றான் பாருங்க, உண்மையான தேவனை பற்றி அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க எழுதணும். என்ன சொல்றான்? ஒரு காலம் ஆண்டவர் மனுஷரா இருப்பா. ஆனா இந்த உண்மையான தேவனை பற்றி அவனுக்கு தெரியாது. இவங்க வந்து விக்கிர ஆராதனைக்காரங்க. ஓகே, அப்ப அவனுக்கு ஒரு மனசுல இந்த தேவன் மன்னிக்கிற தேவனாக இருப்பார். ஒரு காலம் நம்ம ப்ரே பண்ணுவோம், அலாரம் ப்ரே பண்ணுவோம், அதுதான் உபவாசம். இதுதான் உபவாசம். நீங்க சொந்தமா செஞ்சாலும் சரி, சபை தெரிய செஞ்சாலும் சரி, தேசம் தெரிந்து செஞ்சாலும் சரி, இதுதான் உபவாசம். செய்யலாம். தட்ஸ் வே ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? ரிவர்சல்.
ரிவர்சல். அது ரிவர்சல் தெரியுதா? காடி முன்னுக்கு போகிற காடியை பின்னால் ரிவர்சல் போவீங்க. எது நடக்கணும் முன்ன பார்த்தாங்களோ அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன நினைச்சு 3 days to walk across, okay, 3 days in peace. John physically dead, Nineveh was spiritually dead. Okay, Nineveh ஆவிக்குரிய காலத்தில் சத்திரிச்சு. யோனா அவன் சரீரத்தில் சத்துட்டான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஐடல் வொர்ஷிப்பர், வயலன்ஸ், எம்பயர், ரெசரக்ஷன். அப்போ உயிர் தெழுந்தது. 2 உயிர் தெழுந்தது இருக்குங்க. 2 உயிர் தெழுந்தது இருக்கு. 1 ரெசரக்டட் ப்ராப்பர்ட். யார் ரெசரக்டட் ப்ராப்பர்ட்டு? யார் உயிர் தெழுந்த தீர்க்கதரிசி? யோனா. மீன் வயத்தில் எப்படியோ செஞ்சுட்டான். ஆனால் மீண்டுமாக உயிர் கொடுத்து ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு வந்து பிரதர் ராஜனுடைய டெஸ்டமனி நம்ம கேட்டோம். ஓகே, அந்த வசனம் புனிதிலிருந்து கர்த்தர் உன்னை, சிறிதிலிருந்து ஆண்டவர் உன்னை தீர்த்து கொண்டார். ஓகே, 2வது அந்த பட்டம் எந்த பட்டணம் அழிஞ்சு போயிடும் நினைச்சானுங்களோ அந்த பட்டம் திருப்பியமாக என்னச்சு வீழ்ச்சி. ஹலோ, அதான் கேட்டீங்க. ஜப்பான்ல ஒரு பம் போட்டான். 2வது போர் 2 பம் போட்டான். நாகாசாக்கியில் 1 போட்டான், ஹிரோஷிமா 1 போட்டான். சரியான பாதிப்பு இன்னும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காரன் நினைச்சான் இந்த ஜப்பானை அழிச்சிடலாம், இந்த ஜப்பானை தலை தூக்கக்கூடாதுன்னு நினைச்சான். கற்றுடைய கிருபை. அவனுக்கு கிறிஸ்தவம் இல்லை. ஜப்பான் ரொம்ப பரவ கிறிஸ்தவங்க ரொம்ப பரவ. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட, அமெரிக்கா கூட, யூரோப் கண்ட்ரிஸ் கூட சரிக்கு சமமாக ஜப்பான் இந்த டெக்னாலஜி in the high in their own manufacturing. அந்த காரியங்களாம் செஞ்சானுங்களே அவனுங்க சரிக்கு சமமாக செய்ய முடியும். யார் பேர் அப்படியே செஞ்சானுங்க அவனுங்க. ஸோ nowadays they are monetized. இல்லை, ஜப்பானில் யூரோஷிமா எப்போ அழிஞ்சிடும் நினைச்சானோ ஆனால் ஆண்டோடைய கிருபை ஒன்றும் அவங்க மேலே இருக்கு. ஸோ சரிக்கு சமமாக அப்பயே இப்பயும் அவங்களுடைய காடிக்கு தகுந்த காடி ஜப்பான்காரன் காடி வச்சிருக்கான். சீப் பட் குட் குவாலிட்டி. ஓகே, ஸோ அதனால் நம்ம நினைச்சோம் இந்த தேசம் அழிஞ்சு போயிடும். அந்த தேசத்தை ஆண்டவர் ரிவைவ் பண்ணார், ரெசரெக்ட் பண்ணார், கூட்டு வந்தார். ஓகே, ஸோ த வேஸ்ட் டேக்ஸ் வாட் வி ஆஃபர். நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்குறோம், என்னத்தை கொடுக்குறோம்? sackcloth, not fashion cloth, not gentle gesture from God hand reveal physical discomfort. அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? ஆண்டவருக்கு நம்ம ஃபேஷனான என்ன அழகான உடுப்பு முடிச்சுட்டு வர முக்கியம் இல்லைங்க. நம்ம ஆண்டவருக்காக எப்படி வரோம், ஆண்டவர் எனக்கு எப்படி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே அவருடைய அவங்க சாம்பலிலே உட்கார்ந்தாங்க. அவங்க மனம் திரும்பிதான் இல்லை, அவங்க மனம் திரும்பிட்டானுங்க. மனம் திரும்பி எதுவாக ஒன்றும் செய்யல. They are not wearing the fashion clothes and gentle gesture. I can do nothing. ஓகே, 2வது இது கோல்ட் க்ளோத். அந்த செட் க்ளோத் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்ட் மயில் செஞ்சுருக்கோம். ஓகே, இந்த ஆர்ட் மயில் செஞ்சோன்னா அது விளக்கூடியதாக இருக்கும். ரைட்டு, இந்த ஆர்ட் மயில் இப்போ தான் என்ன செய்யறாங்கனாக்கா அது ஃபேக்ட்ரி கொண்டு போய் அது பெயிண்ட் அடித்து அதுக்கு எதாவது செய்ய வேண்டிய டெக்னிக்கெல்லாம் போட்டு நல்லதாக ஒரு ஸ்டாரை கொண்டு வரோம். அப்போலாம் அதெல்லாம் இல்லைங்க, நாரி போயிடும். ஓகே, ஸோ இந்த நாட்டை பிடிச்ச இந்த உடுப்பு தான் அவங்களால போட்டு வந்தானுங்க. ஓகே,
ஸோ ரியல் பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட், சொகுசாக நம்மளுடைய ஆண்டுக்குரிய காரியம் வந்துடும். சொன்னார் ஸ்ரீலங்கை நம்முடைய முகமதியர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் இருக்கோம், சோப்பா இருக்கோம், படுக்க இருக்கும். ஏன் இல்லை? அதெல்லாம் தலை உட்காருவானுங்க. அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அவன் எல்லாரும் தலை உட்காருவானுங்க. ரொம்ப நாள் அப்படி செய்யப்படல. இந்த மாதத்தில் நாட்கள் எடுத்துருவோம், தலையில் உட்காந்து ஆடணும். முடியாதவங்க வேணா பின்னால் உட்காந்துக்கணும். நாட்கள் ஓகேவா? we need to practice that. நீங்களும் படிங்க, நாங்கள்லாம் இல்லைங்கோ. நீங்களும் தர வருவானுங்க. அது இந்த மாதிரியான மார்பிள் போட்டு தரையில் தூசி மண் இனி அவங்க வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வர வேண்டும். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முடிஞ்சு நினைக்கிறேன். ஸோ வாட் வி டேக் கேர், சொகுசான வாழ்த்துக்காக ஆண்டு கொடுக்கல. சில சமயத்தில் நம்ம மனம் திரும்பி ஆண்டு மக்கள் நம்முடைய தேசம் ரசிக்கப்பட வேண்டுமா? நம்ம சுற்றி உள்ளவங்க ரசிக்கப்பட வேண்டுமா? எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யறேனா, இல்லை கம்ப்யூட்டர் உட்காந்துருக்கேன்னா? மகள் இருப்பாங்க, ஒரு நல்ல காரியம் கம்ப்யூட்டருக்காக நம்ம ஒழிந்து வரவா? ஆண்டு அழைச்சார் சில ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆசீர்வதிக்கிறாரு, பேசுகிறோம். ஆனால் எல்லா ஊழியர்களும் 4 பேர் தான் என்ன நினைப்பாங்க, இந்த ஊழியத்தை சேர்த்து என்ன பண்ணுறான்னு நினைப்பாங்க. ஓகே யோவான போல 4 பண்ணுவோம். யோனாவுக்கு 4 போயிட்டா ஊழிய கொடுத்தாரு, அவன் செஞ்சான். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படி ஏதாச்சும் இருந்தால் தயவு செய்து ஆண்டவரை கேட்டு மன திரும்பி உட்கார்ந்து தேவை நடத்த பண்ணிட்டு இன்னொரு வேலை செய்கிற நாம் ஆண்டவர் நடத்திருக்கிறாரா, சொல்கிறாரா, நம்ம போய் சொல்லிடுவோம். ஓகே, அடுத்த கட்டம் ஃபைனல் வரும். இன்னொரு போய் படிக்க வீட்டில் 4வது அதிகாரம் இருக்கு, கடைசி அதிகாரம். ஓகே, 3 அந்த 4 அதிகாரத்தை படித்தீங்கன்னாக்கா அது என்னென்ன வரும். ஓகே, காமி. தேங்க்யூப்பா.